ஹலோ கைஸ், வெல்கம் டு பெஸ்ட் பிரதர்ஸ். இனி நம்ம சேனலில் ஒன் பீஸ் ஈஸ்ட் ப்ளூ சாகா ஃபுல் சம்மரி எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம் தமிழில். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ ரீசெண்டாக கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வான் ஆர்க் போயிட்டுருக்கு. வான் ஆர்க்கில் சில பேருக்கு புரியாது, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ரொமான்ஸ் டான் ஆர்க். இது யோட்சுபா ஐலாண்ட் ரீஜனில் இருக்கிற டான் ஐலாண்டுன்னு இருக்கும். அந்த இடத்துல லூஃபி அந்த இடத்துல தான் இன்ட்ரோ ஆகிறான். அப்போது கோபியை மீட் பண்ணுறான். கோபி வந்து மரைன் ஆகணும்னு ஆசை. அவங்க கோபி ஆல்விடா பைரட்ஸ்கிட்ட மாட்டிகிட்டு இருப்பான். கோபியை காப்பாற்றி ஆல்விடாவை டிஃபீட் பண்ணி அங்கேருந்து வேறு டீம் மெம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ஜோரோவை பார்க்கறதுக்கு போகிறாங்க. கோபி ஜோரோவை பற்றி சொல்லியிருப்பான். ஜோரோவை பார்க்கறதுக்கு இப்போ லூஃபி அந்த இடத்துக்கு ஷெல் ஸ்டோனுக்கு போகிறான். ஷெல் ஸ்டோனில் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு ஜோரோவை ரெடியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்மிப்போ தான் அந்த மாதிரி பண்ணுவேன். எல்மிப்போ அந்த இடத்துல இருக்கிற கேப்டனோட பையன். எல்மிப்போவை சமாளித்து கேப்டன் மார்கனை டிஃபீட் பண்ணி எல்மிப்போவையும் கோபியும் மரைனில் சேர்த்து கோபிக்கு குட் பை சொல்லிவிட்டு அதோட ஷெல் ஸ்டோனையும் விட்டு கிளம்புறாங்க. ஜோரோவோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஜோரோ குயினான்ற ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நான் வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் ஆகணும்னு சொல்லிட்டு. அவங்க அன்லக்கியாக அவங்க அதுக்கு அடுத்த நாளே இறந்துருவாங்க. அப்போத்துலேருந்து தான் நம்ம வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஏற்றிடணும்னு சொல்லிட்டு ஜோரோக்கு ஒரு வெறி வரும். நெக்ஸ்ட் ஆரஞ்சு டவுன் ஆர்க். இந்த ஆர்க்கில் பக்கி வருவான். நாமியை நம்ம லூஃபி ஒரு பேர்டை பிடிக்கிறதுக்கு போவான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பசிக்கும். அப்போ அந்த பேர்டு ஜாயிண்ட் பேர்டு இருந்ததால் அதை அவனை ஒரு ஐலாண்டில் தூக்கின்னு போய் போட்டுரும். அந்த ஐலாண்டில் நாமி பக்கி கிட்டேருந்து தப்பிச்சு வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. லூஃபி கோத்து விட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. லூஃபிக்கு சாப்பாடு கொடுத்து லூஃபி கேட்பான், நீ என் டீமில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. டெம்பரவரியாக ஒரு மெம்பராக இப்போ நாமியும் சேர்ந்துருக்காங்க. பக்கி கிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இதோட இந்த ஆர்க் முடியுது. நெக்ஸ்ட் கெக்கோ ஐலாண்டு சிரப் வில்லேஜ் ஆர்க்கு. இந்த ஆர்க்கில் உசப், அப்புறம் கிளாடோர், காயா, அப்புறம் ஃபஸ்ட்டு அவங்களோட ஷிப்பான கோயிங் மாரி இதில் தான் காட்டுறாங்க. கிளாடோர் கூறுன்றவன் காயான்ற பணக்கார பொண்ணோட பட்லர், பாடிகார்ட் மாதிரி. அவன் எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுத்திருப்பான். ஏன்னா அவன் நல்ல மரின்னு அடித்தான். ஆனால் அவனும் ஒரு பைரட் தான். அவனோட பிளான் என்னென்னா, நம்ம காயாவை மிரட்டி அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கணுன்றது தான். நம்ம உசப்பு எல்லாருக்கிட்டையும் ஏமாற்றி போய் சொல்லி விளையாடின்றதுனால யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. உசப்பு ஏன் டீமில் சேரணும்னு நினைக்கிறான்னா, உசப்போட அப்பாவான யசோப் சின்ன வயசில் மீட் பண்ணியிருப்பான். ஷாங்ஸோட க்ரூவில் இருந்திருப்பான். ஷாங்ஸோட க்ரூ அந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்க. லூஃபி சின்ன வயசாக இருக்க சொல்லுவோம். அப்போ ஷாங்ஸ் அவனோட ஸ்ட்ரா ஆட்டை போட்டு விட்டு, நீ எப்போ பெரிய பைரட் ஆகிறியோ அப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரா ஆட்டை கொடுன்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஷீ மான்ஸ்டர்கிட்டேருந்து நம்ம லூஃபியை காப்பாற்றிருப்பார். ஒரு க்ரூ கடத்திட்டு போயிடும் லூஃபியை. அப்போ காப்பாற்றிருப்பார். அவரோட ஒரு கையை கொடுத்து அப்போத்துலேருந்து அவனுக்கு பைரட் ஆகணுன்ற எண்ணமே வந்திருக்கும். உசுப்புக்காக கிளாடோரை டிஃபீட் பண்ணி காயாவை காப்பாற்றுறாங்க. காயா பணக்கார பொண்ணுன்றதுனால லூஃபி அவனை காப்பாற்றுறதுனால அவள் ஒரு கிஃப்ட் பண்ணுறா. அது கோயிங் மெரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு ஷிப்பை கிஃப்ட் பண்ணுறா. அதை எடுத்துக்கிட்டு இவங்க இதோட இந்த ஆர்க் முடியுது. இப்போ நெக்ஸ்ட் பராட்டி ஆர்க். அதை எடுத்துகிட்டு இவங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டு போவாங்க. அது பேர் தான் பராட்டி. பராட்டியில் சாஞ்சி, டான் கிரீக், ஜெஃப், அதாவது பிளாக், ரெட் லெக், அதுக்கப்புறம் யஷாக்கோ, அப்புறம் ஜானி, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மீட் பண்ணுறாங்க. யஷாக்கோவும் ஜானியும் பவுண்டி ஹண்டர்ஸாக வேலை பார்த்தவங்க. ஜோரோ ஃப்ரெண்ட்ஸு. அவங்க கொஞ்சம் டெம்பரரி அலைன்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. டான் கிரீக்ன்றவன் ஒரு பைரட். அவனுக்கு சரியாக சோர்ஸ் கிடைக்காது பேரடைஸில். அதனால தான் அவன் திரும்பி ஈஸ்ட் ப்ளூக்கே வந்துட்டுருப்பான். ஏன்னா ஈஸ்ட் ப்ளூவில் பராட்டி இருக்குது, அது சாப்பிட்றதுக்கு வந்திருப்பான். இது எப்படி இவனுக்கு தெரியும்னா, கின்ன்ற ஒரு இவனோட க்ரூமேட்டு பசிக்குன்னு சொல்லிட்டு பராட்டியில் போய்ட்டுருப்பான். கம்மான், நம்ம சாஞ்சி தான் பசிக்குதுன்னா இது என்ன குத்துருவானே, அதனால நம்ம சாஞ்சி அவனுக்கு சாப்பாடு போட்டிருப்பான். இது அவன் லீட்ரு டான் கிட்ட சொல்லுவான். அதனால தான் டான் கிரீக் அங்கே ரேம்பேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே நம்ம தலைவன் லூஃபி அவனை போட்டு புரட்டி அவன் டிஃபீட் பண்ணதால் பராட்டி
அந்த இடத்துல மியாக்குன்ற வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் வராரு. அவர் வந்து டான் கிரீக்கோட ஷிப்பை ரெண்டாக வெட்டுறாரு. ஏன்னா அவங்க வந்து மியாக்கோட தூக்கத்துக்கு எடுத்திருப்பாங்க. அதனால் இவங்க வந்து இப்படி வெட்டுறதால அந்த இடத்துல ஜோரா வந்து அப்பீர் ஆகிறாரு. ஜோரா வந்து நான் தான் வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆவேன் அப்படி சொல்லிட்டு சண்டை போடுறாரு. 3 ஸ்வாட்ஸ் இவர் வச்சுன்னு இருக்கிற அவர் வெறும் நைஃப் வச்சே தடுக்கிறாரு. சரியான அசிங்கமாக போயிடுது. மியாக்கு அவரோட ஒரே ஸ்லாஷையே ஜோராவை அந்த இடத்துல டிஃபீட் பண்ணுறாரு. அப்புறம் ஜோராவை வந்து லூஃபிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு, நான் அதுக்கப்புறம் தோக்கவே மாட்டேன் லூஃபின்னு. பராட்டியை சேதப்படுத்துறதுக்கு நம்ம ஜெஃப்பு நீ இங்கே வேலை செய்கிறான் சொல்லிட்டு லூஃபிக்கு தண்டனை கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் ஆர்லாங் பார்க்காக இருக்குது. இதில் நம்ம நாமி யாருக்குமே தெரியாமல் கோயிங் மாதிரியே கோகோயாஷி வில்லேஜ் கொனாமி ஐலாண்டில் இருக்கிற ஆர்லாங் பார்க்கு கொண்டு போயிடுவா. அதனால் ஏன்னா அவங்களோட அம்மா பெல்மேரி அப்புறம் நொஜிகோ அக்கா அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ வந்து பெல்மேரியை கொண்டுடுவான் ஆர்லாங்கு. அப்புறம் நம்ம 100 மில்லியன் பேரி குத்த அந்த வில்லேஜை லீவ் பண்ணிடுறேன்னு சொல்லலாம். அப்போதுலேருந்து தான் இவங்க திருட ஆரம்பிப்பாங்க. அப்போது நம்ம லூஃபி அந்த இடத்துக்கு வந்து இந்த எல்லாத்தையுமே உண்மை எல்லாமே கண்டுபிடிச்சி ஆர்லாங் அங்கே டிஃபீட் பண்ணுறாரு. இதோடு இந்த ஆர்லாங் பார்க்காக மொத்தமாக முடியுது. இந்த எல்லா கேரக்டர்ஸோட ரிவ்யூ அது எக்ஸ்ப்ளனேஷன் ஹிஸ்டரி எல்லாமே வேணும்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அப்போ தான் ஈஸ்ட் ப்ளூ சாகா ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். இது ஒரு சம்மரி எக்ஸ்பிளைன் மாதிரியே வச்சுக்கோங்க. வார்ம் அப் கைண்ட் ஆஃப் வீடியோ ரீகேப் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஆர்க் வந்து லோக் டவுன் ஆர்க்கு. போல் ஸ்டார் ஐலாண்டில் இந்த லோக் டவுன் இருக்கும். இந்த லோக் டவுன் வந்து கோல்டி ராஜர் எக்ஸிக்யூட் பண்ண டவுன். இந்த டவுன் ரொம்பவே லூஃபிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவன் வந்து இது போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவான். அப்போ வந்து அந்த இடத்துல பக்கி ஆல்விடா வந்து ஸ்லிம்மாக இருக்கிறது ஒரு ஃப்ளூட் சாப்பிடுவான். அதனால் அவள் ஸ்லிம் ஆகிடுவா. இவங்க 2 பேரும் சேர்ந்து பக்கி நம்ம லூஃபியை வந்து ஒரு ப்ரிஷனில் போட்டு பக்கி வெட்டுறதுக்கு வரான். அப்போ ஸ்மோக்கர் வந்ததால் அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸ்மோக்கரை லூஃபி பிடிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு மின்னல் வந்து அங்கே மிஸ்டரியஸான ஒரு மின்னல் வந்து காப்பாற்றுது லூஃபி. அந்த மின்னல் வந்து யார் விட்டா அப்படின்றத வந்து போக போக பார்க்கலாம். அது ரொம்ப ஸ்பாய்லரான ஒரு கேரக்டர். சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டரு. அந்த இடத்துல லூஃபி தப்பிச்சோட பக்கி ஸ்மோக்கருன்றவன் ஒரு மரைன். அவனோட வேலையை பைரட்டை பிடிக்கிறது தான். அதனால் அவன் எல்லோரும் துரத்துருவான். பக்கி பைரட்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸை துரட்ட பக்கி பைரட்ஸை வந்து ஸ்மோக்கர் துரத்துறான். இந்த மாதிரி துரத்தினே இருக்க ஒரு பேரலை போட்டு அவங்களோட கோல்ஸை சொல்கிறாங்க. ஜோரோ ஐ வானா பி த கிங் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லூஃபி ஐ கோனா பி த கிங் ஆஃப் த பைரட்ஸ்னு சொல்கிறாங்க. நாமி வந்து ஐ கோனா பி த மேப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. உசப் ஐ கோனா பி த பிரேவ் வாரியர் ஆஃப் த சீன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாஞ்சி வந்து ஐ கோனா ஃபைண்ட் த ஆல் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ப்ளூனா அது எல்லா ஃபிஷ்ஷும் ஒரே இடத்துல இருக்குது. ஆல் ப்ளூ அவரோட ட்ரீம் தான். ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ்.